பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் பார்க்கலாமா? சங்கீதம் 107வது சங்கீதம் 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறாராம். ஆம், என் அன்புக்குரிய என்னுடைய பிள்ளைகளே, எளியவனை, சிறுமைப்பட்டிருக்கிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனை ஆசிர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவனுடைய வம்சத்தை மந்தையை போல கர்த்தர் பெருக பண்ணுகிறார், ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உதாரணத்திற்கு நான் ஒரு காரியத்தை வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு கடந்து போகும் பொழுது தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே ஓடி போகும் பொழுது வெறும் கையாய் அவன் கடந்து போகிறான். அவனுடைய கரத்துல ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்த நேரத்திற்கு என்ன செய்வதென்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய, அந்த தவித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன், நான் உன்னை ஆசிர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணி திரும்பவும் உன் தகப்பன் தேசத்திற்கு உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவன் கடந்து போனான். தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு கடந்து போய் ஆடுகளை மேய்க்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார். அவன் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவன் எவ்வளவோ முறைகளில லாபான் அவனை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. உதாரணத்திற்கு நான் அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 31வது அதிகாரத்துல 42வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு கூட இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்தார். தேவன் அவனுடைய சிறுமையை பார்த்தாராம். நம்முடைய சிறுமையை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ, ஒடுக்கப்படுகிறீர்களோ, நசுக்கப்படுகிறீர்களோ, கர்த்தருடைய கண்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கும். உங்களை ஆசிர்வதித்து யாக்கோபு திரும்ப சொல்லுகிறார். 32வது அதிகாரத்துல 9-10 ஆகிய வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்ப போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு கூட சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையும் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாய் மாற்றினார் கர்த்தர். ஆம், என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வெறும் கையாக ஒரு கோலை எடுத்துக்கொண்டு வெறும் கையாக தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தவன் இப்பொழுது 2 திரளான ஆசீர்வாதத்தை உடையவனாய் மாறி இருக்கிறான். அவனுடைய மந்தைகள் பெரிய இருக்கிறது, பிள்ளைகள் பெரிய இருக்கிறார்கள், அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து உங்களுடைய மந்தையை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருகச் செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார், ஈசாக்கு தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். அதே போல இந்த யாக்கோபும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் தேவன் அவனுடைய வாழ்க்கையை ஆசிர்வதித்து 2 பரிவாரங்களை உடையவனாய் மாற்றினது போல உங்களையும் ஆசிர்வதித்து ஆண்டவர் பெருகச் செய்வதற்கு நல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனை போல, நீங்களும் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல நீங்களும் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களே ஆனால், அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நம்புவீர்களே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகச் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே யாக்கோபு வெறும் கையாய் ஆண்டவரே புறப்பட்டு சென்ற நேரத்துல கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கை உடையவனாய் இருந்தான். அந்த வார்த்தையை நிறைவேற்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருந்து திரும்பி தகப்பன் வீட்டிற்கு கடந்து வரும் பொழுது, அழைத்து கொண்டு வரும் பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாய் மாற்றினது போல உங்களையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். மந்தையை பெருக பண்ணினார்,
ஆசீர்வாதத்திலே அவனை வளர பண்ணினார். கர்த்தாவே, இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கவனிக்கிற கேட்கிற ஒரு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய வாழ்க்கையில பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.